நீதான் பயந்துகிட்டே இருந்த. பாரு நகையை பணமாக்கிட்ட. அப்ப மிச்ச நகையை அங்கேயே கொடுத்து பணமாக்கிடலாமா? ஆமா, அப்படி செய்யறது தாண்டா புத்திசாலித்தனம். நாம நகையை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை தான். இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டேய், பயந்துகிட்டே இருந்தா எதுவுமே செய்ய முடியாதுடா. எதுலயும் துணிஞ்சு இறங்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஏய், 2 நகையை வைக்கிறப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிறைய நகைகளை வைக்கிறப்போ ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா. டேய், அதெல்லாம் எதுவும் வராதுடா. அங்க ஒரு சேட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அவரும் கொண்டு வர சொல்லிட்டாரு. நம்ம நேரா எல்லா நகையும் எடுத்துட்டு போனா மட்டும் போதும். அவங்க எல்லா நகையும் வெயிட் போட்டு பார்த்துட்டு பணத்தை கையில கொடுத்துருவாங்க. அத வாங்கிக்கிட்டு நம்ம ஜாலியா ஊர் உலகெல்லாம் சுத்தலாம்டா. ஒருவேளை இந்த ஊர்க்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நம்மள தேடி வந்தா கையில நகை இருந்தா தானே மாட்டிப்போம். அதனால உடனே நகையை வித்துறதாண்டா நல்லது. டேய், யோசிச்சுக்கிட்டே இருந்தா குழப்பதாண்டா அதிகமாகும். சரி வா, எல்லா நகையும் சீக்கிரமா போய் வித்துட்டு வந்துருவோம். வா. சர்ரா, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். அதான் உன்னால முடியலன்னு நேத்தே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? சின்னத்த, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. அங்க பாருங்க. நகையெல்லாம் தூக்கிட்டு போனவானுங்க. நகையெல்லாம் தூக்கிட்டு போனவானுங்க. மவனே, இவனுங்க எப்படா போலீஸ் கிட்ட மாட்டானுங்க? அந்த டிரைவர் பையன் தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பான். அந்த ராஸ்கல் எப்படிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானே தெரியல. மவனே, இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. வா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா சித்தி, இங்க இருந்தா மாட்டிப்போம். வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். தம்பி, இந்த திருட்டு பசங்க எங்க இருந்தாங்க? ஊர் ஜனங்கள்லாம் ஏமாத்தி நகை அடிச்சிட்டு போன இவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயா, அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. இதுல எல்லாரோட நகைங்க இருக்கு. நகை சீட்டை காமிச்சு உங்க நகைங்கெல்லாம் நீங்க வாங்கிக்கணும். மேடம், நல்லா அடிக்குமா? சும்மா விடாதீங்க. சும்மா விட. டேய், உங்களை நல்லவங்க நம்பி நகையை வைக்க சொன்னா இப்படிதான் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போவீங்களா? சொல்லுங்கடா, இத நீங்களா செஞ்சீங்களா இல்ல யாராவது சொல்லி செஞ்சீங்களா? உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல அடி வாங்கி சாக போறீங்களா? வேணாம், நாங்க உண்மையை சொல்லிடுறோம். சொல்லுங்கடா, யார் உங்களை இப்படி செய்ய சொன்னது? அந்த காளியம்மா தான் எங்களை இப்படி செய்ய சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? அறிவில்ல உங்களுக்கு? பாத்தீங்களா, ஃப்ராட் வேலை பண்ணிட்டு என்னென்ன நியாயம் பேசுறாங்கன்னு. எப்பா சகல, இதுக்கு பின்னாடி அந்த காளியம்மா குரூப் தான் இருக்கா? அதானே இந்த திருட்டு பசங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு நம்ம கிட்ட சைலண்டா நின்று இருந்திருக்காங்க. சகல, அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கப்பா. இங்க இருந்து அடி விழுகுன்னு 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. இவ்வளவு நேரம் அந்த அம்மா ஏதோ யோகிய மாதிரி பேசினாங்க. கடைசியில பார்த்தா இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்காங்களே. அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா, அந்த அம்மாவால எப்பவும் பிரச்சனை தான். சேதுபதி ஐயா ஊர்ல இப்படிதான் கோயில்ல பாம்பு வச்சாங்க. போனா போகுதுன்னு விட்டா இப்ப இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டு வச்சா நாளைக்கு நம்ம உயிருக்கே ஆபத்து. வாங்க எல்லாரும் போய் காளியம்மா ஒரு வழி பண்ணுவோம். வாங்க எல்லாரும் போய் அந்த அம்மா உண்டிலன் பண்ணிடலாம். அங்கெல்லாம் நீங்க போக வேண்டாம், அத போலீஸ் பாத்துப்பாங்க. தம்பி,
இல்ல தம்பி, இந்த விஷயத்துல நீங்க எங்களை தடுக்காதீங்க. நாங்க கொதிச்சு போயிருக்கோம். அந்த அம்மாவை நாங்களான்னு பாத்துறோம். வாங்கப்பா. ஆ, எல்லாரும் வாங்கப்பா போலாம். வாங்க போலாம். காளியம்மாவை சும்மா விடக்கூடாது. அடிச்சு துரத்தணும். ஐயோ, இவங்க போய் என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. அதுக்குள்ள அவங்க எஸ்கேப் ஆயிட்டா பரவாயில்ல. கடவுளே, அவங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். அத்தை, அதான் இல்ல நகையும் கிடைச்சிருச்சுல்ல. இனிமே நம்ம எதையும் அடமான வைக்க தேவையில்ல. சேட்டு, இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லப்பா. அதை எடுத்துட்டு எல்லா பத்திரத்தையும் திரும்ப கொடுத்துரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் டாக்குமெண்ட்ஸை திரும்ப கொடுத்துறேன். சேட்டு, நான் கேட்டது பெரிய அமௌண்டா இருந்தாலும் அதை உடனே புரட்டி கொடுத்தீங்க. அது பெரிய விஷயம்தான். ஆனா இப்ப அந்த பணம் எனக்கு தேவைப்படல. இருந்தாலும் உங்களை புரட்ட சொல்லிட்டு இப்ப வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. சாரி சேட்டு, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல மேடம், உங்க பிரச்சனை சால்வ் ஆச்சு இல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். இந்தாங்க மேடம் உங்க பத்திரம். நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க மேடம். உங்க சின்ன மாப்பிள்ளையால தான் இன்னைக்கு உங்க சொத்தெல்லாம் பறிபோகாம தப்பிச்சிருக்கு. அவரு உங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை.